Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் குளுன்னு பாதாம் பிசின் பயன்படுத்தி ஹெல்தியான ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சுக்கணும். பாதாம் பிசின் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். 1 டீஸ்பூன் நல்லா நைட்டு கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 6ல இருந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்ததா 10-12 பாதாம் நல்ல நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையிலேருந்து இதுவும் 7லேருந்து 8 மணி நேரம் எப்போனாலும் ஊற வச்சுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிற கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பாதாம் விழுதை சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக தேங்காய் பால் நான் சேர்க்குறேன். தேங்காய் பால் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பசும்பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் அரைக்கும் போதே கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பாதாம் பிசின் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் தேனுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின நட்ஸை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்தியான சம்மருக்கு ஏற்ற மாதிரியான குளுன்னு பாதாம் பிசின் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம், ஹெல்தியான ட்ரிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா பிஃபோர் லஞ்ச் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.